இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதில் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா, ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போறது எதை நோக்கி? நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில், அவர் இன்டர்வியூ காலேஜ்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் போயலாம் மண்ணா டக்குன்னு மாறிடுவாரு. அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். ஹேட்ஸ் ஆஃப் டு சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல், அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூட நாங்கள் ஷூட்டிங்ல பேசுனதுதான் ஒருத்தர்களாகன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க, 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க, 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ். இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி, இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி தான் நினைச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே என் டையை பத்திலாம் பேசுறீங்க, டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருப்போம், நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா, சரிவா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு.
சார் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார் இல்லை, சூதுகம் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் யஷ்வின், உங்களை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதான் ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார், இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக, வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் இது 3 வருஷமாக எழுதுனாங்க அந்த படத்துடைய கதையை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதில் 3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தால் நீங்கள் அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 வருஷமா யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்கிறா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்கு, நான் கண்டிப்பாக இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன், நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுனது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இதுதான் மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15,000 தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ கங்க்ராட் சார். இது கேட்காம 2 பேரும் அந்த சைட் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15,000 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக இருந்தால் உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அந்த உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இதெல்லாம் படத்தை நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் மீட்லேயே வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்தில் வந்திருக்கீங்களே. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டிருக்கவே மாட்டோம். லைட்ஸ் மைக்கில் லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும், லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறோம். இதுக்கு இவ்வளோ கத்துறான்னு பார்த்தா ஒரு டீசர் 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை, இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்கள் கொடுத்துருப்பாரு. தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானே. அந்த உண்மையிலேயே நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 மினிட்ஸ்ல 10 சட்டை எப்படி மாற்றுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணோம், நிச்சயமாக பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில் வரும், இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவார், அதுக்காக தான் சொன்னது. ஃபோட்டோ தான் எடுத்துங்க. அதில் எனக்கு அந்த இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ, அதே மாதிரி இப்போ MS பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த அடுத்து நாங்கள் இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலேயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 2012 வந்து நாங்கள் சூதுகம் ஷூட் பண்ணோம், 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்ணுறோம்.
ஆனா ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் ஒரு சரி 14 வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ண அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அந்த 2013ல 12ல ஷூட் பண்ணது, அந்த கேரக்டர் என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் அர்ஜுன்ட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு வர புது பசங்களுக்கு இருக்க வித்தியாசம். அவங்க முதல் சீன்ல நடிச்சது அடுத்த சீன்ல மறந்துட்டாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரிப்ளிகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்தாசன் மற்றபடி கார்த்திக் என்னோட கேமரா டிஓபி, ஏன்னா என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 4வது படம் அவர் பண்றாரு. அதே மாதிரி அஸ்வின், அவரும் என்னோட ப்ரொடக்ஷன்ல இது 3வது படம் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமா டிராவல் பண்ணாரு. அவரோட 3 படங்களையும் ஒர்க் பண்ணாரு. நான் சூதம் எழுத வாங்கன்றதுக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தாரு. அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்காரு, மேபி என் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணுவார் நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துல வந்து ஹரிசா ஜஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டின் எம்ஜிஆர் சார் படத்துல அடிச்ச ஒரு ஜஸ்டின், அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்ல இருக்காங்க. அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்க அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களோடெல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல, திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். என்னன்னா, தேவிமணி எல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாள் வந்து டை அடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல, அங்கேயும் தேவமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் திரைநிதி செல்வம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பள்ளி இருக்காரு. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் SJ அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லி அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன், வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நான் நடிக்கிற போது டப்பிங்ல வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா,
இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கர்ணா கூட நடிச்சா. அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ராஜாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையிலே நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக, நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன். கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமானுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து ஆடா சாப்பிடலாம் அப்படின்னாப்புல. டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்புல. என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சுதுகம் படத்துக்கு அப்புறம் நான் சுதுகம் நடிக்கும்போது 3வது படம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழில். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு, இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், நண்பர்கள், நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்றைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஓல்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப கம்ப்ளீட் ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்த நல்ல கலகலப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுன் பத்தி நீங்க நல்லா விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாத்ல அடிக்கடி வரணும். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 2011 நான் தயாரிப்பாளர் சக தயாரிப்பாளர் சுதீப்குமார் சாரும் நானும் ஒரே சமயத்தில் திரைப்படத்துறைக்கு வந்தோம். அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டப்ப நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் தேட்டரில் தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலிருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்ப படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போ சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும்போது சரி சிவி நம்ம படம் பண்ணோம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை வெளியே வரணும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது சிவி மேலே. சிவி இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமாக அது நினைக்கிறேன். சினிமா ஒரு படம் எடுத்து தயாரித்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் ஒரு சாதாரண மனிதனா மதுரையிலேருந்து கிளம்பி இன்னைக்கு 26 படத்தை வெற்றியோட ரிலீஸ் பண்ணிருக்காரு. நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவாரு, சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த படம் கஷ்டமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவான்ற நம்பிக்கையோட இந்த சூதுகவட்டுக்குள்ள என்ட்ரி ஆனேன். அந்த என்ட்ரி வீண் போகல. இந்த என்ட்ரியிலிருந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா உதவியிலும் சிவகுமார் முன்னணி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு இருக்கேன். தேங்க்யூ. நீங்க நல்ல எனக்கு தெரியும், அது உங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசரும் டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஹீரோக்கு கார் வாங்கி கொடுக்கறது, வீடியோ வாங்கி கொடுக்கறது, தொழில் போன 15 பவுன் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? சொன்னேன் அதை நான் பண்ணணும் வெளியில சொன்னேன், நீங்க வெளியில சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன், நீங்களே சொல்லலாமா? ஓகேவா? அதனால நம்ம பண்றது வெளியில தெரியாம தான் இருக்கும். அந்த அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்ப இங்க ஒரு 15,000 இங்க ஒரு 15,000 அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றது. சார் கொஸ்டின் பாருங்க சார். சார் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க, ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம எர்த் கேலக்ஸி, அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இல்ல சார், அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அதனால மதர் பார்த்து நானே பார்த்துருக்கிறேன். என்ன கூட சொல்லுவாங்க கல்லிகர் அந்த மாதிரி, இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை மண்டலம் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டர் அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சூதும் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிறவங்க கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கே அப்புறம் இன்டர்நெட்டான நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் பிளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸ்னு ஒரு படம் பிரபுதேவ மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சார் கூப்பிட்றாரு போல அப்படின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபர்ஸ்ட் கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறது பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே, கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து, ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யார் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தை பற்றி தெரியுமா உனக்கு, அது சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போன என்ன ஆகணும்னு உனக்கு தெரியுமா, ஏன் குரு டெய்லி வந்து. ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேச பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா, அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதை அந்த படத்துலேயும் ஒரு டயலாக் வரும், அது வந்து பிரச்சனையில் இருக்க, அந்த வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்துன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அது அது அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டா வருவேன் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவரு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர்சி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், எந்த ஒரு பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமா நல்லா சொன்னா இப்போ ஒரு டேரக்டர் ஆகிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவரை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, நான் சொல்லிடுறேன். இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமாவில் ஒரு மாயோட சுத்தாம இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவரோட ஸ்கூல்ல இருந்து அவரோட லிஸ்ட், அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில போய் ஒரு பெருசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்போ நான் இப்பதான் வெளில போறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். நீங்க லைஃப்ல எந்த சிம்பிளா வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற தும்பு வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமாவை நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சரி அதான் சார் நிறைய இப்ப நான் வந்து சூதுகம்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அதை கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியல. அப்பதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தை சொல்லதான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. நீங்க ஆக்சுவலாவே அரசியல்வாதி, நீங்க நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனா புதுசா பாத்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து
புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்கள்ல, இது எப்படி இருக்கு? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு? அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டாங்க சினிமாவிலும் சரி. ஆமாம் ஆமாம். நான் வந்து என்னுடைய எய்மையெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் திரு சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா அனுபவத்தில் கிடைச்சிருக்கிறார். நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அது நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன். அதனால வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடிச்சிடறேன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன் சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சமூகம்னு ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலையும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படிதான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால இதில் நடிச்சிட்டு இருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். திருக்குமன் சார், இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடல? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்த்தாங்க, இது வரைக்கும் இதுவும் ஆகல. அப்படி இருக்கும்போது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். இது வந்து ப்ளஸ் பேக்ராப், அதனால இதெல்லாம் வந்து அவர் அவர் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா எடுப்பீங்க, கண்டிப்பா பாட்டு இல்லை 100% இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து விஜய் சிவாசர் அண்ட் கேங் அப்படி இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, MS பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருக்காங்க, அரவிந்த் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆளோட பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நம்புறேன்னு அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாமல் சூழலும் இதுவே கிடையாது, பிரயாணத்தையே கிடையாது. அதனால கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருட்செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு போடுறதுனால நீங்கள் 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டடாக ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்றதோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புள்ளி தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு நல்ல படமாக வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அது ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசி. சார் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சூரியன் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடித்தாங்க.
ஏன் அவருக்கு போடல? அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவான் இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்லை அவர் காமெடி வேஸில் அடிச்சு தூக்கிடுவார், விஜய் சேதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூரியன் காமெடி பண்ணிருப்பாரு. அப்போ வந்து காமெடி பண்ணாரு, வந்து அந்த கேரக்டரும் இல்லை. இப்போ வந்து அந்த சூரியன் வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூரியன் வந்து சூரியவன்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூரியவன்ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் நடிக்கல. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னன்னா, இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா அது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மளை எவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவர் நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்க கொண்டாடி அந்த ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். மேகசின்ஸ் பண்ணுறது நாளுங்களோட இந்த மாதிரி 4 மாதத்துக்கு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிறதுக்காக டீ கடைக்கு போகிறோம். அந்த டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவாலுவேஷன் நான் பார்க்குறேன். எவாலுவேஷனுக்கு எதுவுமே நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை யதார்த்தம். கலா யதார்த்தம் என்னென்னா, யூடியூப்ல போய் யாரையும் பேசாதீங்க, ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இதை வந்து நான் ஏற்று நிற்கிறேன் அப்படின்னா காலகட்டத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் மற்றவங்க கூட நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்போ இருக்கிற வேற. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க, உள்ளே போயிட்டு வர மாட்டுறாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போ பார்த்துக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? அப்போ என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அர்த்தடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் உன் டைலாக் என்ன, என் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் அடுத்த கேரக்டர் கூட்டு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்குது. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது. அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு எல்லாம் கேரளம் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பல விதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்காருல்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சரவண் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, படத்தை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான். சார் கண்ணாரன் சார், இதற்கு நீங்கள் இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறைய இருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து அங்கே போட்டு அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அதை எப்போதான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்
ரிலீஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், அது சூதுகோவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுகோவன் டைட்டில் நடன டைட்டில், இது நான் படிச்ச டைட்டில் கிடையாது, அவர் வச்ச டைட்டில். பேசிக்கலாக சூதுகோவன் வந்து ஒரு காமெடி படம். சூதுகோவன் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். அது வந்துட்டு வேற என்ன, சூதுகோவன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்ற ஒரு சட்டையர்களாக சொன்னாங்க அவங்க. சூதுகோவன் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பட்டவர்த்தமாக மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்ன படம் சூதுகோவன். அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் இந்த டைட்டில் வந்து இதில் சூதுகோவன் கீழே நாடு நாட்டு மக்கள்னு இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இப்போ இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து சுந்தரசி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தரசி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டு இந்த சினிமா கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிறது தான் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது. அதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாங்க. இப்போ சூதுகோவன் பார்த்தீங்கன்னா சூதுகோவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை, ரீச் ஆகலை அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் புரியும், அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் வந்து டேரக்டர் கொஞ்சம் குறைவாக சொன்னாலும் நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க. அவர் குறைவாக சொன்னாலும் நான் பார்க்கல, நேச்சுரல் சொல்கிறார் அவ்வளோதான். இல்லை அதை வேறெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னா அவர் வந்து என்னை பற்றி பிரதிபலிக்கிறாரு. அதனால நான் அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலாக வந்து நீங்களும் ஒரு டேரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? அதை பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பா அம்மா வந்து 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, கண்டிஷனாக வளர்க்குறாங்க. கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணா, இந்த படமாக அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா. அது மாதிரி கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், நாகேஸ்வரன் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கி எடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்களாம் அவரா இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் செய்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் நம்புகிறேன். சிவா சார், ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலர் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ணாதுன்னு. அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்லை டைரக்டர் வச்சாரா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா? இல்லை, அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கைப்பற்றாங்க, அப்புறம் ஏன் இங்கே கைப்பற்றினீங்க, அப்புறம் அது எல்லார் லைஃப்லையும் சந்திரசேகர் சார், அது வந்து சொன்னதுதான். சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ் பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அந்த
இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட